பழமொழி சண்டைக்கு தயாராகுங்கள். பழமொழிகளின் போர். அங்கு பேசப்படும் ஒவ்வொரு வரியும் கூர்மையானது, அர்த்தமுள்ளதாக இருக்கிறது மற்றும் பல நூற்றாண்டுகளின் தமிழ் கலாச்சாரத்தால் ஆதரிக்கப்படுகிறது. எங்கள் பங்கேற்பாளர்கள் நேருக்கு நேர் செல்ல தயாராக உள்ளனர். அவர்களின் மொழித்திறனை மட்டுமல்ல, அவர்களின் படைப்பாற்றல், நகைச்சுவை மற்றும் மன இருப்பை காட்ட வருகிறார்கள். எனவே அமைதியாக உட்கார்ந்து இந்த துடிப்பான வார்த்தை போரை அனுபவிக்கவும். பழமொழி சண்டை தொடங்கட்டும். ஏ மீனாட்சி, என்னடி காமாட்சி, எங்க போற? தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு நம்ம எம்எம்ஏன் மெகா சங்கமத்தை பார்க்க போலான்னா. சரி, போட்டு பாத்துருவோமா? என்னத்த சண்டையத்தான். என்ன இவ, நான் சும்மா வந்து கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போலான்னு பார்த்தா சண்டைக்கு கூப்பிடுறா. தாய போல புள்ள, நூலை போல சேலை. தாய தண்ணி துறையில பார்த்தா புள்ளைய வீட்லயா போய் பார்க்கணும்? தொட்டில் பழக்கம் சுடுகாடு முட்டும். 5இல் விளையாதது 50இல் வளையும். வழியில போற நாய மடியில விட்ட கதை அவளை இருக்கு. வழியில கோடாலிய காலில் போட்டுட்டு குத்துது கொடையுதுன்னு சொன்ன கதையால இருக்கு. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட கதை அவளை இருக்கு. தென்னை மரத்துல தேல் கொட்டிருச்சுன்னு பனை மரத்துல நரி கட்டின கதையால இருக்குது. குருடனுக்கு குருடனே வழிகாட்டினானா. ஒரு குருடி தண்ணிக்கு போவ 7 குருடி தேடி போன கதையால இருக்குது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமா. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயுமா. ஆடி காத்தடிச்சா அம்மியும் நகருமா. நடக்க முடியாதவன் சித்தப்பம்புல போய் பொண்ணு எடுத்த கதை அவளை இருக்கு. விடிய விடிய ராமாயணம் கேட்டு விடிஞ்சு சீதைக்கு ராமன் சித்தப்பான்னு சொன்ன கதையால இருக்குது. நெட்டைய நம்பினாலும் குட்டைய நம்ப கூடாது. யார பத்திரி குட்டன்னு சொன்ன ஊமை ஊற கெடுக்குமா, பெருச்சாலி பேரை கெடுக்குமா? யார பத்திரி பெருச்சாலி சொன்ன வாய் கொடுத்தா வரப்புல வாழக்க கொண்டு போறவ தெருவுலடி. எங்க அத்தா வாய் இருந்தா வாழ சொன்னா, இல்லாட்டி வந்துர சொன்னா. வெளியில வெள்ளி தட்டு, உள்ளர செங்க கட்டு. ஒயார கொண்டையில இருக்குதான் தாளம்பூவு, அதுல இருக்குதான் ஈரும் பேனும். முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். பணம் என்றால் பீனமும் வாய பொழக்கும். பணம் பாதாள வரையும் பாயும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. என்ன சரிதானே? ஊரு ஓடும்போது ஊரா ஓடு, நாடு ஓடும்போது நாடா ஓடு. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளு. யானை கொளுத்தா வாழைத்தண்டாம், மனுஷன் கொளுத்தா கீரை தண்டாம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? அப்ப 8 அடி பாஞ்சா புள்ள 16 அடி பாயும். விலங்கா மூஞ்சி வேலைக்கு போச்சான், வேலை கிடைச்சும் கூலி கிடைக்கலையா. அடியே, நீ ரொம்ப பேசுற. யார பத்திரி விலங்கா மூஞ்சின்னு சொன்னா இப்ப சொல்லடி இருக்கு. கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு அனுச்சான். பேராசை பெரும் நஷ்டண்டி. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அன்பு இருந்தா ஆகாததும் ஆகுண்டி. அச்சாணி இல்லாத தேர் முச்சானாலும் ஓடாது. அடக்கமே பெண்ணுக்கழகு. உதட்டுல உறவையும் உள்ளத்துல பகையும் வச்சுக்காதடி. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையா தாண்டி தெரியும். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால்னு வைக்காதடி. இளங்கன்று பயம் அறியாது. இடத்த கொடுத்தா மடத்த புடுங்குற கதையால இருக்குது. அடேங்கப்பா, ஏத்த எதிர்பார்த்து ஒண்ணுகிட்ட இல்லடியாயா, ஒண்ணுகிட்டயா வாய கொடுக்க வந்த? நான் வர, எனக்கு வேலை இருக்குப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் நகைச்சுவையான நிகழ்ச்சி அது. அவர்கள் சொன்ன ஒவ்வொரு பழமொழியும் நம் முன்னோர்களின் ஞானத்தையும் தமிழின் காலத்தால் அழியாத சக்தியையும் நமக்கு நினைவூட்டியது. இந்த பழமொழி சண்டையின் நகைச்சுவை வீரர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல்.